நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலையாள சினிமாவையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது ஹேமா கமிட்டி அறிக்கை. அது வெளியானதுலேருந்து பார்த்தீங்கன்னா, மலையாள முன்னணி நடிகர்கள் மோகன்லால், மம்முட்டின்னு யாருமே பாரபட்சம் பார்க்காம அடித்து துவைக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மலையாள நடிகர் சங்க நிர்வாகிகள் கூண்டோட ராஜினாமா செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி பல பேர் அதையே விமர்சனம் பண்ணாங்க. மோகன்லால் அவர்கள் ஏன் அவசர அவசரமாக ரிசைன் பண்ணுறாரு, இதற்கு பதில் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அதற்கு பதிலாக மோகன்லால் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து, நான் எங்கேயும் ஓடிலாம் ஒழுகல, மலையாள சினிமாவை காப்பாற்றி ஆகணும், பல பிரச்சனைகள் இருக்குது, அதால் என்னுடைய கவனம் முழுக்க அதில் தான் இருக்குது, தவிர நான் யாருக்காகவும் எதுக்காகவும் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் நம்ம மலையாள நடிகைன்னு சொல்லலாம், தமிழ் நடிகைன்னு சொல்லலாம் பத்மபிரியா. ஏன்னா தமிழ்லேயே அவ்வளோ படங்கள் பண்ணிக்காங்க. தவமாய் தவமிருது, மிருகம், பொக்கிஷம், இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம் அப்படின்னு பல தமிழ் படங்கள் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு ஹீரோயின் தான் பத்மபிரியா. அவங்க ஒரு மலையாள நடிகை. அவங்க இது குறித்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஹேமா கமிட்டி அறிக்கையை மறைச்சி வச்சது யார்? அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகவும் நம்ம குட்டு வெளிப்பட்டுரும், நம்ம முகத்திரை கிழிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தின் காரணமாகவே 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெடியான அந்த அறிக்கையை எதுக்காக மறைக்கணும், யாருக்காக வெளியிடாமல் மௌனம் காத்தாங்க அப்படிங்கிறத குறித்து அரசே விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாலியல் விவகாரத்தில் நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்த மலையாள நடிகர்கள் மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு தலையும் கிடையாது, முதுகெலும்பும் கிடையாது அப்படின்னு கடுமையாக சாடியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க மலையாள சினிமாவில் பவர் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. யார் மறுத்தாலும் அதுதான் உண்மை. அதை பற்றி இதுவரைக்கும் யாரும் பெருசாக பேசவே இல்லை. ஆனால் இப்போ தான் அதை பற்றி தெரிய வந்திருக்கு. தங்களோட கைகளில் அதிகாரம் இருக்கிறதால அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இது குறித்து யாருமே வாயை திறக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போது இந்த பாலியல் விவகாரம் சூடு பிடித்தது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வெளிவரப்போகுது. ஸோ நிச்சயமாக மிகப்பெரிய தலைகுனிவை மலையாள சினிமாவுக்கு ஏற்படுத்திய இந்த முன்னணி ஹீரோக்களோட மவுஸ் என்னன்னு ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு இனிமேலும் யாரும் மௌனம் காக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியை பதிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பத்மபிரியா சொன்ன மாதிரி முன்னணி ஹீரோக்கள் மலையாள மம்முட்டி, நம்ம மோகன்லால், இவங்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாதா, ஏன் வாயை திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.